Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland, and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. எடப்பாடி தலைமையை பாஜக ஏன் ஏற்றது? தமிழ்நாட்டில் அமித்ஷாவின் அடுத்த அதிரடி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லட்சுமணன் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு லட்சுமணன். வணக்கம். திரு எடப்பாடியுடைய சீரிய தலைமையை ஏற்றுக்கொள்வதாக ஏன் அமித்ஷா கூறினார்? ஏன் தமிழக பாஜக நினைக்கிறது? ஏன்னா இங்கே தேசிய அளவில் பிஜேபியினுடைய அதிகாரம் என்ன, அவங்க தலைமை தாங்குற இதெல்லாம் பார்த்துட்டோம். பல மாநிலங்கள் அவங்க ஆளுமை செலுத்துறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக அன்னைக்கு கொஞ்சம் பலவீனப்பட்டிருந்தா கூட பெரிய கட்சி அதுதான். அப்படி ஒரு கட்சியோடு நீங்கள் அணி அமைக்கிற போது அந்த கட்சி தலைமையில் அணின்னு சொன்னால் தான் அந்த அணிக்கு அர்த்தமுள்ள ஒரு பலன் கிடைக்கும். அந்தந்த கட்சி தொண்டர்களும் முழு ஈடுபாடு, குறிப்பாக பெரிய கட்சின்னு சொல்லப்படுற அதிமுக தொண்டர்கள் மனசில் ஒரு திருப்தி கிடைக்காது, குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன், அமித்ஷா ஒரு சில்மிஷம் பண்ண பார்த்தார். திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான என்டிஏன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டார். அதிமுக தலைமையிலான அணின்னு சொல்லலை. அடுத்த கூட்டம் மதுரையில் ஹெலிகாப்டரில் தான் போகிறார். அந்த 1 hour 2 hours அதனுடைய எஃபெக்ட் தெரிஞ்சு அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க, இங்கே அது எடுபடாது, தப்பு, அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டான்னு சொன்னேன். மதுரையில் போய் திருத்திக்கிறார். அதிமுக தலைமையிலான கூட்டணின்ற வார்த்தையை அங்கே போய் பயன்படுத்துகிறார். ஸோ அந்த ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன, இது எந்த அளவுக்கு களத்தில் இம்பேக்ட் ஏற்படுத்தும்னு அவருக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். அது தர்மமும் அதுதான். ஒரு பெரிய கட்சி தலைமையில் அணியம் இருப்போது அந்த கட்சி கூட்டணின்னு சொல்கிறவங்க என்டிஏ அதிமுக தலைமையில் அது ஒன்றும் பெரிய யாரும் எதையும் விட்டு கொடுத்துட்டாவும் நினைக்கல, ஒரு பெரிய கிரீடத்தை தூக்கி அதிமுக தலையில் வச்சதாகவும் நினைக்கல. இயல்பாக அவரவருக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் அது. ஆனால் அந்த கூட்டத்தில் ரொம்ப இறுக்கமாக உட்காந்துருந்தாரு, சிரிக்கலை. எடப்பாடி பழனிசாமி ஏதோ நிர்பந்தம் இருக்கிறாரு, இல்லை யாரும் நெருக்கடி நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிமுக தொண்டனையும் அதிமுக நிர்வாகிகளையும் சந்தோஷப்படுத்தவே இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு அணி அமைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமிக்க மத்தியில் ஆளுகிற கட்சி நம்ம நாடி வந்திருக்கு, கூட்டணிக்கு வந்திருக்குன்னா அதிமுக தொண்டர் சந்தோஷப்படணும், ஒரு உற்சாகம் ஆகணும். ஒரு துக்க வீடு மாதிரி இருக்குது அதிமுக அன்னைக்கு. அந்த காரணம் ஏன்னா இவ்வளோ அவசரமாக அறிவிக்க வேண்டிய சூழல் ஏன் வந்துச்சு? அவசியமே இல்லாத போது ஏன் இப்போ அறிவிக்கிறாங்க? அறிவிக்கப்பட்ட சூழலை நம்மளை விட அவன் அரசியல் தெரிஞ்சவனாக இருக்கிறான். கீழே இருக்கிற களத்தில் இருக்கிற தொண்டர் எடப்பாடிக்கு இருக்கிற அதே அரசியல் அறிவும் தெளிவும் கொட்டாம்பட்டியில் இருக்கிற கிளைச்சியாளருக்கும் இருக்குது. அவன் யோசிக்கிறான், அவன் பலதை பார்க்குறான், படிக்கிறான், கேட்குறான். அவனுக்கே சுய அறிவு இருக்குது. ஏதோ நடக்காமல் இவ்வளவு சீக்கிரத்தில் போய் அண்ணன் போய் ஒத்துக்க மாட்டார், தலைவர் ஒத்துக்க மாட்டான்ற முடிவுக்கு அவன் வர்றான். ரெண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை எப்போ நடத்துனீங்கன்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு பதிலே கிடையாது. டெல்லிக்கு அதை தான் சொன்னேன், இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதம் ஒரு தலைவர் ஹேண்டில் பண்ண மாதிரி இல்லைன்னு லாஸ்ட் டைம் ஓட்ட சொன்னேன்னா டெல்லிக்கு விசிட்லேயே ஒரு சொதப்பினார். சரி, கூட்டணி தான் அமைப்புன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா குறைஞ்சபட்ச தொண்டர்களை நிர்வாகிகளை மனதளவில் தயார்படுத்துகிற வேலையும் அவர் செய்யாமல் விட்டார். நம்ம எடுக்கிறதா முடிவு அப்படின்னு அந்த மிதக்கத்தில் கிடைச்சதா அந்த பாடி லாங்குவேஜில் அவர் அவமானப்பட்டார் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தொண்டை நிர்பந்தம் தான், நிர்பந்தம். என்ன சொல்லி தலைவரை மிரட்டினாங்க, போய் சரண்டர் ஆகிட்டாரு, அடகு வச்சுட்டாருன்னு அவனவனுக்கு தற்கொலை பண்ணி முடிவு மாதிரி ஆயிடுச்சு. அடகு வச்சுட்டாரா? இல்லை, எதனால அந்த வார்த்தை வருது? எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எம்ஜிஆரே அந்த முடிவு எடுத்ததில்லை. ஜெயலலிதா கட்டி காத்த கட்சி ஜெயலலிதாவே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அந்த முடிவு எடுக்கல. அதிமுக வரலாற்றில் முதல் முறையாக அந்த முடிவு எடுக்கிறார். எந்த முடிவை? ஆட்சியில் பங்கு தர்றேன். யார் சார் சொல்லணும்? அதை யாருக்கிட்ட விவாதிச்சிங்க? பிஜேபி கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஒரு வெளியில் வர்றார், ப்ரெஸ்ஸை பார்க்குறார். தொண்டர்களின் ஏகோபித்த முடிவு, தொண்டர்களின் உணர்வு தான் நான் இந்த முடிவாக எடுத்திருக்கோன்னு சொல்கிறார். தலைமை கழக வாசலில் வெடி வெடிச்சாங்க அன்னைக்கு. ஏன்னா அண்ணாமலை சீண்டு அந்தளவுக்கு ஜெயலலிதாவை, எம்ஜிஆர், அண்ணாவன்னு சகட்டு மேனிக்கு ஊழல்வாதிகள்னார். அது உண்மையாக பொய்யாங்கிறது வேற. கூட்டணி தர்மம்னு ஒன்று இருந்தால் அந்த தர்மத்தை சிதைக்கிறான்னு கோபம் அன்னைக்கு இருந்தது, வெடி வெடிச்சான். இன்னைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற அதிகாரத்தை எடப்பாடி தலைவர் என்னெல்லாம் எடுக்கலாம் தான். குறைஞ்சபட்ச தலைமை கழக நிர்வாகிட்டு விவாதிச்சாரா? இல்லை. சரி, இந்த பேச்சுவார்த்தை எங்கே நடந்துட்டு? குருமூர்த்தி வீட்டுக்கு மயிலாப்பூர் வரைக்கும் வராரு, 5 நிமிஷம் கான்வாய் அங்கிட்டு திருப்பி இருந்தால் எடப்பாடி வீட்டில் ஒரு பேச்சு நடந்த மாதிரி காமிச்சிட்டு தானே சார் நீங்கள் போய் கூட்டணி அறிவிக்கணும். பேச்சு எங்கே நடத்துனீங்க? எங்கே ஒத்துக்கிட்டீங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு எங்க முடிவு பண்ணீங்க? கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. ஆட்சியில் பங்குங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இல்லை, கூட்டணி ஆட்சினா என்ன சார்? தேர்தல் கூட்டணி வேற, கூட்டணி ஆட்சிங்கிறது 2 வேற. கூட்டணி ஆட்சினாலே ஆட்சியில் பங்கு சார். நிச்சயம். எத்தனை பெருத்துங்கிறதெல்லாம் நாங்கள் அப்போ பேசுவோங்கிறார். நல்ல கவனி, யாருக்கு என்னங்கிறதெல்லாம் அப்புறம்ட்டாரு.
ஆக மொத்தம் அது கூட்டணி ஆட்சின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. டிக்ளேர் பண்ணுற அதிகாரம் அவர் இன்னைக்கு வகிக்கிற பதவியின் காரணமாக அமித்ஷா சொல்லலாம். அவர் சொல்லிட்டார், மரியாதைக்கு அந்த மைக்கை கொடுங்க, நான் பேசுகிறேன். நான் எடப்பாடி அறிவிச்சிருக்கணும் சார். இதெல்லாம் நடந்தனால தான் அவங்ககிட்ட சந்தோஷம் இல்லை, துக்க வீடு மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். எப்படி கன்வின்ஸ் பண்ணுவார்? அதை தான் சொன்னேன். வரப்போகிற செயற்குழு அவர் பயன்படுத்திக்க நடந்துடுச்சு. நான் இப்போவும் சொல்கிறேன் சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாமல் இருக்கிற போது, வலுவாக இருக்கிற போது, அதிமுக தனியாக தான் நிற்கணும்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்க. மக்கள் நிராகரிக்கிறாங்களா ஏற்கிறாங்கிறது அவங்க வேலை. அப்போது இந்த அணி இயல்பான அணி, எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. வேறு வழி இல்லைன்னாலே இயல்பான அணி தான். ஏற்கனவே கூட்டணி வச்ச ஒரு அணி தான் அது. ஆனால் அது அமைந்த விதம் தான் காயப்படுத்துது. அப்போ எந்த சூழலில் நான் இந்த முடிவுக்கு வந்தேன்? என்னை மிரட்டினாங்க, ஒரு பேப்பரை காமிச்சாங்க, என் பையனை பற்றி, என் சம்பந்தியை பற்றிலாம் நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம், சொல்லவும் மாட்டார். குறைஞ்சபட்சம் அந்த நிர்வாகிகளை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சில கருத்துக்களை சொல்கிறதுக்கான களம் அவருக்கு அமைஞ்சிருக்கு மே 2ஆம் தேதி. அதை அவர் எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணினா அந்த அணிக்கு நல்லது. குறைஞ்சபட்சம் ஆமாப்பா அவரும் வேறு வழி இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். ஏன்னா அன்னைக்கு நடந்த அந்த ஒரு விபத்து இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு மோசமான விபத்து. எத்தனை தான் தாங்குவோம் அதிமுகன்ற மாதிரி அவ்வளோ அடி அடித்தாங்க அதிமுக. அவமானத்தின் உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவரில் பேசவே விடலை. ஒன்று இவராது கேட்டு வாங்கியிருக்கணும். அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது சார். அமித்ஷாவே இருக்கட்டும் சார், மிரட்டியே இருக்கட்டும் சார், 2 வார்த்தை பேசுறது கூட அவங்களுக்கு வேணான்னு சொன்னாங்க. இல்லை மயக்க மருந்து போட்டு மயக்க ஊசி போட்டு உட்கார வச்சாங்களா? கேபி முனுசாமி சொல்ல வேண்டாம், வாய்க்கிலேயே பேசுகிறாரில்ல எத்தனை ப்ரெஸ் மீட்டில். அவர்கள் சசிகலாவை இடமில்லை, தினகரனை சேக், அமித்ஷா கிட்ட மைக்க கொடுங்க சார், நாங்கள் 2 வார்த்தை பேசுகிறோம்னு சொல்கிறதுக்கு எங்கே போச்சு முனுசாமிக்கு? அதிமுக தொண்டனுடைய கேள்வி இதுதான். அவ்வளோ பேசுகிறார்ல, அண்ணே நீங்கள் வாங்கண்ணே மைக்கை, என்ன மைக்கை கொடுக்காதீங்கன்னு சொல்லுவார். டிரான்ஸ்லேட்டர் கொடுக்குற மைக்கு எடப்பாடி கொடுக்க மாட்டாங்களா சார்? ஆமாம், நாங்கள் பேச்சு நடத்தினோம் எங்கெல்லாம் அப்போ சொல்ல யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க சார் பேச்சு. நான் ஏன் கேட்குறேன்னா, எடப்பாடியே டிக்ளேர் பண்ணுறாரு நான் பேசலைன்னு. அப்படி சொன்னதுனால எங்கே நடந்துச்சுன்னு கேள்வி வருது. நாங்கள் பேச்சு நடத்தினோம், கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டோம். சில சூழல் காரணமாக கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு கூட நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்தணும். 4 வரி பேசியிருந்தா டேமேஜ் கண்ட்ரோலாக இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை தவறவிட்ட எடப்பாடி என்ன செயற்குழுலையாவது அந்த இதை பண்ணணும். அந்த வாய்ப்பு அவர் கட்சியுடைய தலைவர் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சியுடைய தலைவர். அப்படி இருந்து கூட அதை பேசாமல் போனதற்கு பின்னால் இன்னும் ஏதாவது அதிரடி இருக்கு, அமித்ஷாவோட அதிரடி காத்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அன்னைக்கு நடந்தது அதிமுகவை என்டிஏக்குள்ள கூட்டிட்டு வரணுங்கிற ஒற்றை அஜெண்டா தான் நடந்துருச்சு. அதை அமித்ஷா நினைச்சதை சாதிச்சுட்டு போயிட்டார். கூட்டணி நிகழ்வுகள் அதோட முடிஞ்சிடுச்சு நான் பார்க்கல. அவரே சொன்ன மாதிரி இன்னும் பல கட்சிகள் வரலாம். பாமக திருப்பி டிக்ளேர் பண்ணணும் நாங்கள் இருக்கிறோன்னு, தேமுதிக நாங்கள் வர்றோன்னு சொல்லணும், எதிர்பாராத கட்சிகள் வரலாம். நான் சில தியாகங்களுக்கு தயாராகிட்டேன், திமுக வீழ்த்தணுங்கள் நான் உறுதியாக இருக்கிறேன், நான் சில கொள்கைகளை தள்ளி வச்சு நான் வர தேர்ந்து விஜய் கூட வரலாம், தெரியாது. தனியாக நிற்கிறேன்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக சொல்கிற ஒரே தலைவர் சீமான் தான். அவரே கூட ஒத்துக்கிட்டு வரலாம், தெரியாதுல்ல சார். அரசியல் எதுவும் சாத்தியம் தானே. அதிமுக பிஜேபி அணி முடிஞ்ச போது அவருடைய எடப்பாடி ஆதரிப்பவர்கள், அதிமுக ஆதரிப்பவர்கள் அத்தனை பேர் என்ன சொன்னாங்க? பிஜேபி எதிர்க்க வல்ல ஒரே தலைவர் எடப்பாடி தான். எதுக்கு இவர் தினகரனையும் ஓபிஎஸ் எதுக்காக சேர்த்துக்க மாட்டீங்கன்னு கேட்டபோது உதயகுமார் ஜெயக்குமார் எல்லாம் சொன்னது என்ன தெரியுமா? அவங்க துரோகம் பண்ணுறாங்க கட்சிக்கு. எப்படிங்க? பிஜேபியோட போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னாங்க. எடுத்து பாருங்கள், ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்குது, பிரிண்ட்லேயும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எங்கே சார் போயிருக்கீங்க? நீங்கள் கட்சியிலையும் சேர்த்துக்க மாட்டீங்க, உங்கள் அணியிலையும் சேர விட மாட்டீங்க. அப்போ காய் வேட்டியை கட்டிக்கிட்டு ஓபிஎஸ் காசிக்கு போகணுமான்னு நான் கேட்டேன், உங்ககிட்ட கேட்டேன், ஞாபகம் இருக்கா? பிஜேபி அணிக்கு போகாமல் திமுக அணியில் போய் சேருவா. திமுக அணியில் போய் சேர்ந்தாதான் அது துரோகம். பிஜேபி அணியில் சேர்ந்தது அவர்கள் இயல்பான கூட்டணி இன்னும் சொல்ல போனால். அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? அப்போ அரசியலில் எதுவும் சாத்தியங்கிறதுக்கு சொல்லணும். அன்னைக்கு உறுதிமிக்க தலைவராக பிஜேபி எதிர்த்த எடப்பாடி இன்னைக்கு மியாவுன்னு உட்காந்துருந்தார். கிண்டல் பண்ணல சார். அரசியல் தான் எல்லாமே, சூழல் தான் எல்லாமே. அவர் அமைதி வேற ஏதாவது காரணம் இருக்குமா? எடப்பாடி மிரட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது. எதை காமிச்சு மிரட்டினாங்க, என்ன சொல்லி மிரட்டினாங்க நமக்கு தெரியும். நிர்பந்தத்துக்கு ஆளானார், அவ்வளோதான். இல்லாட்டி எவர் ஒருவரும் அரசியல் அடிப்படை குறைஞ்சபட்சம் புரிஞ்சவங்க கூட 10 மாதம் முன்னாடி இப்படி டிக்ளேர் பண்ணவே மாட்டாங்க கூட்டணியை. ஒரு காரணம் இருக்குல்ல, இப்போவே தொண்டர்களை தயார்படுத்தணும் அப்படின்னு 2 கட்சிகளும் தயார் நிலையில் இருக்கணுங்கிறதுக்காக தானே? இல்லை, அதுக்கு முதல்ல அதிமுக தொண்டர்களை தயார்படுத்தணும். நீங்கள் 2 கட்சிங்கிறது அடுத்த கட்டம். முதல்ல உங்கள் கட்சி தொண்டர்களை எப்படி தயார்படுத்துவீங்க? அவன் சோர்ந்து போயிருக்கிறான்னு நம்ம பேசியிருக்கோம். தேர்தல் முடிவு அதை காட்டுது. அவனை உற்சாகப்படுத்துறது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? தலைவரே தெற்கையும் டெல்டாலையும் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன தலைவர்களுக்கு அந்த 6 பேருக்கு நீங்கள் என்ன முதல்ல விளக்கம் சொல்லி முடிச்சிருக்கீங்க? செங்கோட்டையில இன்னைக்கு வரைக்கும் தள்ளி வச்சது தான். தங்கமணி அப்படி போயிருக்கா, வேலுமணி, அந்த 6 பேரில் ஒரு வேலுமணியை கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இதில் தான் கவனம் செலுத்துறாரே தவிர நிஜமாவே சவுத்தில் என்னையா நடக்குது? என்னைக்காவது எடப்பாடி கேட்டிருப்பாரா? டெல்டாவை எப்படியா சமாளிக்க போகிறோம் கேட்டிருப்பாரா? பாமக இந்த அணிக்கு வந்தால் கூட, தேமுதிக இந்த அணிக்கு வந்தால் கூட
அப்போவும் இந்த அணி சவுத்லையும் டெல்டாலையும் ஜெயிக்கிறது குதிரை கொம்பு தான். ஆனா அணியில ஓபிஎஸ் டிடிவி இருப்பாங்கல்ல. இல்லை தான் சார், அது எந்த அளவுக்கு எடப்பாடி மனசு ஏத்துக்கிறான்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா வேற வழி இருக்கு. அவர் போடுற பிச்சை அப்படின்ற அர்த்தம் அது இல்லை. அந்த ஜெல் இருந்தாதான் முதல்ல அவனுக்கு உற்சாகம் வரும், அப்புறம் பிஜேபியோட ஜெல்லாவான். இவனே சதறி கிடக்கிற போது அப்படி சார் இன்னொரு கட்சியோட போய் ஜெல்லாவான். இந்த யதார்த்தத்தை எடப்பாடி புரிஞ்சுக்கலைன்னா இந்த அணி அமைந்தும் வீண் தான். அணில இருப்பாங்க, ஓபிஎஸ் அணில இருப்பாரு, வேற அதெல்லாம் சொல்லட்டும், எடப்பாடி வாயில இருந்து வரணும். எங்களுக்குள்ள கசப்புகள் இருந்தா கூட அதெல்லாம் மறந்துட்டோம். எங்களுடைய ஒரே இலக்கு, எங்களுடைய பொது எதிரி அம்மாவால் தீய சக்தி என்று சொல்லப்பட்ட திமுக வீழ்த்துவதுதான் அவர் சொல்லாத வரைக்கும் இந்த ஜெல்லுங்கிற வார்த்தையெல்லாம் சும்மா பேப்பர்ல எழுதி படிச்சுக்க வேண்டியதுதான். இல்ல அது அண்டர்ஸ்டுட் தானே. இல்ல வரட்டுமே சார், அண்டர்ஸ்டுட் நீங்களும் நிஜந்தன் சொல்லி லக்ஷ்மணன் சொல்லி நடக்க போறது இல்லை. தொண்டனுடைய மனசுல அது ஏறணும்னா முதல்ல எடப்பாடி அதனால எந்த அளவுக்கு அவர் இறங்கி வராரு. அது இறங்குறதுன்னா ஏதோ 10 ஸ்டெப் கீழே இறங்கி வர்றது இல்லை. மனசு சொல்றாருன்னு பார்க்கணும். களத்துல எதிரொலிக்கணும்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அவரோடு இணைகிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்னார்ல தினகரன். நான் இடம்பெற்றிருக்கிற என்டிஏவில் அவரும் சேர்ந்தால் என்டிஏவில் நான் இருக்க மாட்டேன் தினகரன் என்னைக்கா சொல்லியிருக்காரா? அவர் சில விஷயங்களை விட்டு கொடுத்தானே போறாரு. அது மாதிரி நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லி அண்ணாதிமுக ஓட்டரை பற்றி பேசுகிற போது பெருந்தன்மையோடு அணுகுனா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அந்த பெருந்தன்மை எல்லாருக்கிட்டே இருக்கணும், எடப்பாடிக்கிட்டே இருக்கணும். டைம் வர அது வந்துருமோ, அதை தான் காத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு அதனால சொன்னேன், நேற்று நடந்தது ஒரு நிகழ்வு அல்லன்னு சொன்னேன், தொடர் நிகழ்வு இன்னமும் காத்திருக்குன்னு சொன்னேன். ஏன்னா பிஜேபி கூட்டணிக்கு போறாரு அப்படின்னா நிச்சயமா அதுல ஓபிஎஸ் ஸ்ட்ராங்கா இருக்காரு, டிடிவி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவர் போறாரு. ஸோ அப்போ மனதளவில் ஏத்துக்கிட்டு மனதளவில் அவர் தயாராயிட்டார். அது களத்துக்கு வரணும், அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வரணும். ஏப்பா அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க செயற்குழுல, கொஞ்சம் பார்த்து நடந்துங்கப்பா, அவங்கள போய் இன்னும் கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னா சொன்னாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது அவர் எங்களை விமர்சிக்காதுன்னு தினகரன் ஒன்று கெஞ்ச போறதில்ல, ஓபிஎஸ் ஒன்று கையெடுத்து கூட போறல, எங்களை சொல்லிடாதீங்கன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னா 2 வார்த்தை சொல்ல தான் போறாங்க. இதெல்லாம் வேண்டாம்னா அதான் சொன்னேன், எடப்பாடி எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு தராருன்னு பார்க்கணும்னு சொன்னேன். கட்சியை உடைச்சிருவாங்க, செங்கோட்டையனை பொதுச் செயலர் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் எடப்பாடி ஒத்து வரலைன்னா நேற்று அன்னைக்கு அமித்ஷா 5 மணி நேரம் காத்திருந்தும் 6 மணி 7 மணி நேரம் ஆன பிறகும் எடப்பாடி வராமல் இருந்தால் செங்கோட்டையன் நேரம் 2 டிக்கெட் போட்டிருப்பாரு, போயிட்டு வந்துட்டு இருப்பார். அதுக்கு அவசியம் பிளான் பி தானே. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, செங்கோட்டையனை வச்சு அவங்க நகர்த்துகிற சில விஷயங்கள் பிளான் பிக்கானதுன்னு. எடப்பாடி ஒத்து வரவில்லை என்றால் அப்படின்னு தான் அவர் தான் ஒத்து எல்லாத்தையும் முடிச்சு சரண்டர் ஆகிட்டு வந்துட்டாரு. அடுத்தடுத்த விஷயங்கள் தெளிவு பெற போது அவர் எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு வச்சு தான் இன்னமும் செங்கோட்டையனுக்கு வேலை இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். இன்னும் செங்கோட்டையன் என்ன வேலை? ஏன்னா அவர் இப்போ நான் என்டிஏல இருக்கணும்னா ஓபிஎஸும் தினகரன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் எடப்பாடி போடுறாருன்னு வச்சுப்போம். போடுவாரா தெரியாது நமக்கு, போடுறாருன்னு வச்சுப்போம். அரசியல்ல எதுவுமே சாத்தியம். அப்படி போட்டா அப்படியா அப்படின்னு பிஜேபி சில வேலைகள் செய்யலாம். அதுக்கு காலம் இருக்கான்னு பார்க்கணும், எப்போ அந்த பிடிவாதத்தை காட்டுறான்னு பார்க்கணும். பிடிவாதத்தை பிஜேபி ஏற்றுக்குதா இல்லை அந்த பிடிவாதத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுதா? இதெல்லாம் பல கேள்விகள் இன்னும் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு பிரஸ் மீட் நடத்தி நாட்டுக்கே சொல்லிட்டாரு, தமிழகத்தில் எடப்பாடி தலைமையில் பாஜக அணி தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் சொன்ன பிறகும் செங்கோட்டையனை வச்சு ஒரு கேம் அது உடைக்கிறது அந்த அர்த்தத்தில் நான் செங்கோட்டையனை வச்சுன்றது இல்லை. நான் சொன்னது என்னன்னா, அப்படி அமைஞ்ச ஒரு கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றுறதுக்கு எதெல்லாம் தடைகளோ ஒன்றா உடைக்க பார்ப்பார் அமித்ஷா பிஜேபி. அப்போ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்போவே நம்ம எடுத்து வச்சு பதில் சொன்னீங்கன்னா என்கிட்ட பதில் கிடையாது, கேள்வி கேட்டேன். ஆனால் இதெல்லாம் தயாரித்தானே எடப்பாடி வந்திருக்கிறாரு, அவங்க எல்லாம் இருப்பாங்க, அதை நோக்கி. இல்லை அதான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் சார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட இன்னும் வரலையே, வரட்டும்ங்கிற நான். இல்லை இப்போதானே அணி ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் சொன்னேன் இன்னும் டைம் இருக்குது சார். எடப்பாடி ஒன்று இனிமேல் நான் மௌன வரதன் அறிவிச்சிருக்கிறார் இல்லை, இது வரைக்கும் பேசலைன்னு நம்ம சொல்கிறோம். பேசட்டும், நம்ம அதுக்கப்புறம் விமர்சிப்போம். நம்ம பார்க்குற மாதிரி அண்ணாதிமுக தொண்டனும் பார்ப்பான், தலைவரே சொல்லிட்டாரு, நம்ம எப்பா உள்ள கொஞ்சம் அனுசரிச்சு போங்கப்பா அப்படின்னு கூட அவன் அந்த மனநிலைக்கு அவனை தயார்படுத்தணும் ஜெயிக்கணும்னா. அதை சொல்கிறேன் நான். எடப்பாடிக்கு இது கௌரவ குறைச்சல் அல்லது ஆளுமை குறைச்சல், ஆளுகை குறைச்சல், செல்வாக்கு கெத்து குறைச்சல் அப்படின்னு நினைப்பாரா? அப்போ அன்னைக்கு நடந்தது என்ன சார்? எவ்வளோ பெரிய அவமானம் சார் அதிமுக பொதுச் செயலாளருக்கு. சொல்லுங்கள், எடப்பாடிங்கிற தனி மனுஷரை தூக்கி தள்ளி வைங்க. அதிமுக பொதுச் செயலாளர் அன்னைக்கு அவமானப்படுத்தப்பட்டார். இதை வரலாறு மறக்காது, மன்னிக்காது. ஆனால் மறந்துட்டு கறந்து போல அரசியலில் இப்படி தட்டி விட்டு போகிறது தானே, யாருக்கும் வெக்கம் கிடையாது. மறந்துட்டு வேணா போகலாம். இப்போ ஓபிஎஸ் ஏற்றுக்குவோம், எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வேலை பாருங்க. டிடிவி நம்ம கட்சியில் இருந்தவர் தான், தனி கட்சியாக இருந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி சவுத்துலேயும் டெல்டாலையும் ஓட்டு வாங்கணும், எல்லாம் சேர்ந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது எடப்பாடிக்கு கௌரவ குறைச்சல். அதான் பெருந்தன்மைன்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். பெருந்தன்மைன்னு வந்துட்டாலே இதெல்லாம் கௌரவ குறைச்சல் நினைக்க மாட்டாங்கிறதா பெருந்தன்மை. அவன்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு யாரும் யாரை பார்த்தும் கேட்கலாம். தினகரன் எடப்பாடியை பார்த்தும் கேட்கலாம், எடப்பாடி தினகரனை பார்த்தும் கேட்கலாம். அதனால் நீங்கள் 2 பேரும் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு அண்ணாதிமுக தொண்டன் கேட்பான். ஸோ 2 பேருமே இது கௌரவ குறைச்சலாக பார்க்காம புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு நல்லது, அந்த அணிக்கு நல்லது.
ஆனால் இதே தானே கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் டிடிவியோட கூட்டணி வச்சுக்கலாம், அவங்க அணியில் இருக்கட்டும் அப்படிங்கிறத எடப்பாடி நேரடியாக நிராகரிச்சாரு. அது நிராகரிச்சதுனால பலன் அனுபவிச்சார்ல, இருந்த ஆட்சி இழந்தார்ல. ஸோ அது மாதிரி ஒரு கசப்பு வேணுமான்னு அமித்ஷா இன்னைக்கு நினைவுபடுத்துவார்ல. ஏன்னா உட்காந்து பேசுறதுக்குன்னா நாள் இருக்குல்ல. என்ன சார் நாமினேஷன் அடுத்த வாரம் தொடங்க போகுதுன்ற மாதிரி சூழல் இப்போ இல்லையே. காலம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலம் எவ்வளவோ இருக்குது. 10 மாதங்கிறது பெரிய காலம். இதெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்காக தான் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இருக்கலாம் அவர் மனசில் 1000 இருக்கலாம், யார் அறிவார். அமித்ஷா அவருடைய இந்த அவசரத்துக்கு என்ன காரணம் நிஜமாக நமக்கு ஆச்சரியம். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், யூகம் பண்ணுறேன்னா, விஜய் அதிமுக பேச்சுவார்த்தை கொஞ்சம் தீவிரமாக போய்கிட்டே இருந்துச்சு. எத்தனை சீட்டு, எவ்வளவு பணம், அது தேர்தல் செலவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறது, யார் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்குலாம் அடுத்தடுத்த கட்டத்தை நகருதுன்றத நமக்கே தெரியறது. உளவுத்துறையை சகல விஷயங்களை கையில் வச்சுருக்கிற அமித்ஷாவுக்கு தெரியாதா? அது அமைஞ்சிட்டா பிஜேபி அதில் போய் அக்காமடேட் ஆகிறது கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு ஒரு பிரேக் போட்ட மாதிரி ஆளை நம்ம இழுத்துறணும்னு இழுத்துட்டார். அந்த மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு, அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. விஜயோட ஒரு எந்த அளவுக்கு செலவு செய்யலாங்கிறதுக்கு வந்துருச்சு அப்படின்னா எடப்பாடி இந்த அளவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்க மாட்டார்ல. அதனால நீங்கள் இருக்கிற ஆவணங்கள் எதை காமிச்சு மிரட்டப்பட்டான்னு ஒன்று இருக்குல்ல. வேற எதையோட முக்கியம் என் பையன், என் குடும்பம், என் சம்பந்தின்னு நினச்சிட்டாருன்னா அப்புறம் என்ன சார் இருக்குது அதில்? அப்படியே கொள்கை பற்றாளர்கள் எல்லாம் இல்லையே. அதனால தானே சுயநலத்துக்காக கட்சியை அடகு வச்சுட்டான்ற விமர்சனம் வருது அதிமுக இருந்தே. அந்த தொண்டர்கள் மத்தியிலேருந்து அவர் திமுக இருந்து வரலையே. அவர் தமிழ்நாட்டை அடகு வச்சிட்டார் தான் ஸ்டாலின் சொன்னார். கட்சியை அடகு வச்சிட்டாருன்னு அதிமுக தொண்டனை ஏன் பேசுகிறான்? இந்த நேரம் தவறான நேரங்கிறனால தான். பிஜேபியோட ஏன் போனீங்கன்றாலும் அதெல்லாம் மறந்து போயிடும் சார். எலெக்ஷன் ஜோர ஆரம்பித்தா 10 நாளில் காணாமல் போயிடும் அதெல்லாம். அதனால தான் டிசம்பரில் தான் ஆரம்பிப்பாங்க. இது எந்த வேலை புத்தியுள்ள ஒருவரும் இந்த காரியத்தை செய்ய மாட்டான்னு நான் தான் தொடர்ந்து சொல்கிறேன். 10 மாதம் முன்னாடி இந்த லிவரேஜே கொடுக்க மாட்டாங்க. திரட்டை நீங்கள் லாங்காக கொடுக்குறீங்க, எதிரிக்கு பக்கம் விமர்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நேரமே கொடுக்கக்கூடாது. அறிவிக்கணும், நாமினேஷன் ஃபைல் பண்ணால் எலெக்ஷன் ஜுரம் ஆரம்பித்து அவன் பாட்டு களத்தில் இறங்கி போயிட்டே இருப்பான். வாக்காள பெருமக்கள்னு தான் பேசுவானே தவிர எடப்பாடி ஏன் போனார், பிஜேபி ஏன் இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு நேரமே இருக்காது. சரி, ஆனால் பல கூட்டணிகள் அதனால தான் அந்த நேரத்தில் அறிவிப்பாங்க. ஆனால் இப்போ டிசம்பரில் தேர்தல் நடக்க போகுது பீகாரில். நல்லா கவனிங்க. இன்றைக்கோ நாளைக்கோ தான் தேஜஸ்வியை டெல்லிக்கு போகிறார் காங்கிரஸ் தலைவர் கார்கேவை பார்க்குறதுக்கு. இப்படி ஊரறிய முதல்ல பேச்சு நடக்கணும். எப்படி இன்றைக்கி ஆரம்பித்தாதான் நான் இவ்வளோ தான் தருவேன், இல்லை எனக்கு இவ்வளோ வேணும்னு இப்படியும் சில மாதம் நடக்கும். ஒரு ஜூன் ஜூலை வர வந்துடும். அறிவிச்சிட்டு ஒரு அணியில் நிற்கிறோன்னு கையெழுத்துக்கு மேலே பாட்னாவில் ஒரு பெரிய பேரணி. இதுதான் சார் யதார்த்தமாக நடக்கிறது. டிசம்பர் தேர்தலுக்கே இப்போ தான் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. பேச்சு தான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. கூட்டில் இருக்கிறாங்க. தொகுதி எவ்வளோ, என்ன சண்டை வருதா, பிரியுதா தெரியாது. அது மாதிரி தொண்டர்களை முதல்ல தயார்படுத்தியிருக்கணும். நிர்வாகிகளை, தனக்கு கீழே இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களை முதல்ல மென்டலி தயார்படுத்திருக்க வேண்டிய எடப்பாடி அந்த சான்ஸை விட்டுட்டாருன்னு சொல்கிறேன். கடந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனேயே வேலுமணி சொன்னார்ல, சேர்ந்து இருந்தால் 20 சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு. இப்போ அதையெல்லாம் வேலுமணி இன்னும் சொல்லுவார்ல, அண்ணா இந்த வேலையை முடிச்சிட்டோம், அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் அணியில், நம்ம ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை மட்டும் விடுங்கண்ணே, எல்லோரும் ஓரணியாக இருந்த திமுக வீழ்த்தோன்னு அறிக்கை விடுங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டால் எடப்பாடிக்கு நல்லது. அதனால் தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ எந்த இழப்பும் இல்லை, அதிமுகவுக்கு தான் இழப்பு. ஆனால் அந்த மாதிரி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதே அவங்களையும் சேர்த்துக்கிறது, அவங்களை தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்திக்கிறது, இதெல்லாம் எடப்பாடிக்கு குத்தும் இல்லை. தினகரனுக்கு மட்டும் இன்றைக்குமா அவ்வளோ விமர்சித்தோமே, நமக்கு அவ்வளோ துரோகம் பண்ணாரேன்னு போகிற இடங்கள்லாம் பேசுகிறார்ல. அந்த எடப்பாடியை முதலமைச்சராக்குகிற தேர்தல். நல்லா கவனிங்க. யார் முதலமைச்சர்? அமித்ஷா என்ன சொன்னார்? எடப்பாடி தலைமைன்னா அவர் தான் முதலமைச்சர். ஆமாம், அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோமேன்னு தினகரன் ஒரு நிமிஷம் யோசிச்சா அந்த களம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் மறந்துட்டு தான் சார் இறங்கணும். ஓபிஎஸ் தான் தயாராகிடுவாரா? வேலை இல்லைன்ற நான் திமுகவை வீழ்த்தன்னு இந்த தலைப்பில் எழுதிக்க வேண்டியதான். மீதி எல்லாம் சின்னதாகிடும். லெட்டர் ஃபாண்ட் சைஸை குறையா அப்படின்ட்டே குறைச்சிட்டு வர வேண்டியதான். டிடிபி ஆப்ரேட்டர் மாதிரி. இதை ப்ராக்டிக்கலான அரசியலை பேசுகிறேன் நான். ஆனால் இந்த அவசரம் அப்படிங்கிறது அதிமுக மற்ற தலைவர்களுக்கான வாய்ப்புகளை, ஸ்பேஸை, இடத்தை குறைச்சிருச்சுல்ல. என்ன புரியல அது எனக்கு. என்ன வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கும் ஓபிஎஸும் நம்ம கடந்த பேட்டியில் பேசுகிற மாதிரி அவர் அதிமுக இல்லையே. இப்போ நீங்கள் ஒதுக்கில வச்சிருக்கீங்க. அடுத்தவங்களை அதிமுக பற்றி பேசுகிற போது ஓபிஎஸ்க்கு என்ன வேலை? ஒன்று சேரணுங்கிற போது அவங்களாம் வருவாங்க. தினகரனோ ஓபிஎஸோ சசிகலாவோ அதிமுக இருக்கிற தலைவர்களுக்கான வாய்ப்பை குறைச்சின்னு சொல்கிறதுல அதில் ஒன்றும் இல்லை. யாருமே வெளிப்படையாலாம் கருத்து சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் செயற்குழுவை பயன்படுத்தி எடப்பாடி அதை தன்னிலை விளக்கம் கொடுக்கணும், கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, அந்த இடைவெளி, அந்த அதிருப்தி 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட, மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்துச்சுன்னா, அண்ணனே சங்கடமாக தானே சென்னை போனார், செயற்குழு கலந்தார், வரும்போது முகம் வாடி போயிருந்துச்சேன்னு தான் ஒன்றிய செயலாளர் கவனிப்பான். அந்த ஒன்றிய செயலாளர் பேச்சை கிளைச்சாளர் கேட்குற போது அப்போ ஒன்றும் சரியில்லைன்னு அதோடைய எஃபெக்ட் கீழே வரைக்கும் பாயும். முதல்ல இவங்க திருப்தி ஆகணும். ஆமாம், நம்ம வேறு வழி இல்லை, பட் நம்ம ஜெயிக்க முடியும், பிஜேபி இப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க,
திமுக அப்படி ஒரு குடைச்சல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அப்படியே போனால் சார் தொண்டனை முதல்ல உற்சாகப்படுத்தணும் சார். அப்புறம் தானே நீங்கள் பிஜேபியோட ஜெல் ஆகிறது, அவங்களோட ஜெல் ஆகிறது, தினகரனோட ஓபிஎஸ் முதல்ல அதிமுக தொண்டனை சந்தோஷமா இல்லையே. ஆனால் இந்த காம்பினேஷன் ஒரு வின்னிங் காம்பினேஷன் தான் அப்படின்னு அவரால் கன்வின்ஸ் பண்ண முடியாதா? அது முதல்ல அவர் சொல்லணும்ல, ஒன்றுபட்ட அதிமுக புள்ளிக்கு அவர் வரணும்ல. வந்தால் தானே அது வின்னிங் காம்பினேஷன். நான் இப்போவும் சொல்கிறேன், கொங்குல இது பலன் கொடுக்கும். பாமக வந்துட்டால் வட மாவட்டங்களில் திமுகவை வீழ்த்துகிற அணியாக அது இருக்கும், இப்போது இருக்கிற அணி சொல்கிறேன். ஆனால் டெல்டாலையும் சவுத்துலையும் தண்ணி குடிக்கணும். அங்கே பாமக கிடையாது, பெருசாக வேறு எந்த இது இருக்குது சொல்லுங்கள்? ஆல்ரெடி முக்குளத்தூர்களை விட்டு போயிட்டாங்க. அவங்கள ஈர்க்கணும்னா, விலகி போனவங்களை திரும்ப சேர்க்கணும்னா ஒன்றுபட்ட அதிமுக வடிவம் வந்தால் தான் முடியும். ஏன் அதுக்கு ஒன்றுபட்ட அதிமுகன்னு எடப்பாடி நினைக்கிறோம்? அணில் இருக்காங்க, தேசிய அதைத்தான் சொல்லணும்ல. நிஜந்தன் சொன்னால் போதுமா? எடப்பாடி வாயிலிருந்து வரணும்ல. இப்போ வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொன்னேன். அதனால தான் அன்றைக்கு நடந்த ஒரு நாள் நிகழ்வு அல்ல, தொடர் நிகழ்வுகள் இன்னும் மீதி இருக்குன்னு சொன்னேன். இல்லை, ஒன்றுபட்ட அதிமுகங்கிறதையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இருப்பாரு, எல்லோரும் ஓரணியில் இருக்கவங்கிற வாசகத்துக்கு ஒரு பலன் இருக்கும். அது எவ்வளவு மனப்பூர்வமா சொல்றாரு, களத்துல எவ்வளவு தூரம் எதிரொலிக்குங்கிறதும் அதுல இருக்குன்னு சொன்னேன் நான். இல்லை, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. ஒன்று இனிமேல் அதான் ஒருத்தர் யாரோ சொன்னாரு, ஒன்றுபட்ட அதிமுக இனிமேல் சாத்தியம் இல்லை, ஓரணியில இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கலான்னு கூட சில இடத்துக்கு வந்து, அதுதான் தொடக்க புள்ளியா கூட வச்சுக்கோங்களேன். ஓரணி இப்போ இவர் நிற்கிறாருன்னா எடப்பாடியில் போய் ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ணலைன்னா கூட அதிமுக வேட்பாளர்களுக்கு ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ணல. ஓபிஎஸ்டைய ஆதரவாளர்னு சொல்லப்படுற மனோஜ் பாண்டியனோ வைத்தியலிங்கம்னா அவங்களுக்கு போய் மற்ற அதிமுக தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணணும்ல. அந்த மனநிலைக்கு முதல்ல வரட்டும்ங்கிற நாங்கள். ஒன்றுபட்டுதல் பிறகு ஓரணியில் இருப்பது என்பது முதல்ல. இது தாமதமாகுதுன்னா குறைஞ்சபட்சம் ஓரணியில் இருக்கிறதா சந்தோஷமா இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொன்னாங்க. பட் அது தயாராயிருவாங்கல்ல? தெரியாது சார் நமக்கு. இல்ல 1000 தடவை கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்லை. அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். அதை எவ்வளவு சீக்கிரம் அவர் சொல்றாருங்கிறத பொறுத்து இருக்கு. எடப்பாடி சாய்ஸ் இல்லை எடப்பாடிக்கு. அதைத்தான் சார் சொல்லட்டுமே, வேற சாய்ஸ் இல்லைன்னு நிஜந்தனுக்கு தெரியுது, எடப்பாடிக்கு தெரியல இன்னும். இல்ல அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? நான் வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்றேன். அவர் பேசாமல் தவிர்க்க முடியாது, தவிர்த்தால் இந்த அணினாலும் பிரயோஜனம் இல்லை. மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது கனவாதான். உங்க சந்தேகமே இல்ல எடப்பாடிக்கு அந்த சாய்ஸும் இருக்கும். ஓபிஎஸ் டிடிபி இல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணியை விஷுவலைஸ் பண்ற கட்டமைக்கின்ற ஒரு திட்டம் எடப்பாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? விஷுவலைஸ் கூட இல்லை, அமித்ஷா கூட உறுதியாக கூட சொல்லியிருக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்போ அங்கே எதுவுமே சொல்லிக்காதீங்க, கடைசி வரைக்கும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா நான் வர்றேன், ஆட்சியில் கூட பங்கு தர்றேன், அவங்க 2 பேரும் வேணாம் கூட சொல்லியிருக்கட்டும், விட்டுருவாரா? பலன் என்ன விடுறாரு விடலாம் இல்லை, அதனுடைய ரிசல்ட்டை நான் என்னால் யோசிக்க முடியுது. விஷுவலைஸ் பண்ண சொன்னீங்க இல்லையா, நான் விஷுவலைஸ் பண்ணுறேன். சவுத்துலையும் டெல்டாலையும் அதிமுக தேராது. அது பாஜக நிரூபிக்கப்பட்ட தரவு என் கையில் இருக்கு சார். அதனால நான் பேசுறேன், சும்மா போற போக்குல பேசல. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா. அப்போ லக்ஷ்மணனுக்கு புரிஞ்சது, அமித்ஷாக்கு புரியாதா? தெரிஞ்சிருக்கல. நைனா நாயந்தனுக்கு தெரியாது, அவர் ரிப்போர்ட் போட மாட்டார் அமித்ஷாக்கு. ஜி சவுத்துல நான் ஜெயிக்கிறதே கஷ்டம் சொல்லுவாரா மாட்டாரா? சொல்லுங்க சார். அன்னைக்கு அதிமுக அணியில இருந்தாரு, திருநெல்வேலியில் அவர் ஜெயிச்சாரு, இத்தனைக்கு குறைஞ்ச ஓட்டுல ஜெயிச்சாரு. இன்னைக்கு அந்த அதிமுக முக்குளத்தூர் விலைக்கு போயிட்டாங்க. அதே அளவுக்கு நயினார் ஜெயிக்க முடியுமா? தான் ஜெயிக்கிறதுக்காக நயினார் ஒரு ரிப்போர்ட் போடுவாரா மாட்டாரா? அதனால கேள்விகள் 1000 இருக்கு, என்கிட்ட பதில போக போக பார்ப்போம்னு சொல்றேன். நயினா நாகேந்திரன் கொண்டு வந்ததே, திரு ஓபிஎஸ் இருக்காரு, திரு டிடிவி இருக்காரு, எல்லாத்தையும் சேர்த்து முக்குளத்தூர் வாக்குகளை அதிமுக கொண்டு வரணுங்கிறது ஒரு நோக்கம் இருக்கு. இல்லை, நீங்க அதிமுக எல்லாம் மறந்துடுங்க. பிஜேபியின் பார்வையில் அண்ணாமலையை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நம்ம இழந்துட்டோம். அமித்ஷா மோடி பார்வையில் நான் சொல்றேன். அப்போ யார் மாற்றா கொண்டு வரன்ற போது பல சாய்ஸ், நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 பேருக்கு ஆல்ரெடி வாய்ப்பு கொடுத்துட்டோம். அப்போ கம்யூனல் ஈக்குவேஷன் முக்குளத்தூர்லேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தா ஏற்கனவே கொஞ்சம் கலகலத்து பேர். இது பிஜேபி பார்வை, கூட்டணி தான் அப்படி ஆராஜான்னு கையில் போடுறான் தான், உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு போடுவாங்க. அந்த முக்குளத்தோரை கிட்டத்தட்ட ஒதுங்கி இருக்கிற முக்குளத்தோரை நாம இழுப்போம் அப்படிங்கிறதும் நயினாருடைய தேர்வுக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கு. அதில் உண்மையும் இருக்குது. ஏன்னா அந்த முக்குளத்தோர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனாங்கன்னு சொல்லி அதில் பல பேர் கீழே பொறுப்பில் இல்லாத தொண்டர்கள்னு இருந்தவங்க, அதிமுக அபிமானிகள், முக்குளத்தை சேர்ந்தவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த பக்கம் நவுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். நம்மால் தலைவர் ஆயிட்டான்ற ஒரு உணர்வு. சசிகலா இருந்தபோது தேவர் சமுதாயத்துக்கு ஒரு பெருசாக செஞ்சாரா இல்லையாங்கிறலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஆள் அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, அந்த கட்சியை கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க, அந்த உணர்வோடு போனாங்க இல்லையா. அந்த உணர்வில் 10% நயினார் மேலே வந்தாலே அது அதிமுகவுக்கு தான் இழப்பு. உருவம் இல்லாமல் அதிமுக தன் செல்வாக்கை அதிகாரப்பூர்வமாக இழக்கும். இந்த ஆபத்து அதில் ஒளிஞ்சிருக்கு. இதையெல்லாம் எடப்பாடி கணக்கு போடணும். ஆல்ரெடி ஒதுங்கி போயிட்டான். இப்போ நயினார் வேற தலைவர் ஆயிட்டாரு. அவர் முக்குளத்தூரில் அந்த பக்கம் ஈர்ப்பாங்க, கட்சியிலே போய் சேருவாங்க. ஏன்னா நம்மால் தலைவராக இருக்கார்ல, ஏதோ அங்கே கவுன்சிலரு, தலைவர், நகரசபை, பேரூராட்சி தலைவர் கிடைக்கும் வைக்கும், ஏதாவது ஒரு இதுக்கு நினச்சி போவாங்கல்ல. அரசியலுங்கிறது அதை எதிர்பார்த்து போகிறது தானே. இதையெல்லாம் யோசிக்க தவறினால் எடப்பாடி மிகப்பெரிய அரசியல் தவறை செய்கிறாருன்னு அர்த்தம்.
நயனார் வரதுல ஓபிஎஸ் டிடிவி இவருடைய முக்கியத்துவமும் கொஞ்சம் குறையுதுல்ல? இல்லை சார், அது அவங்க கட்சி விவகாரம் சார். இப்போது தனி மனித ஒரு இதாக பார்த்தோன்னு சொன்னால், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், டிடிவியினுடைய கட்சி இன்றைக்கி சின்ன கட்சியாக பெரிய கட்சியாங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஆமாம், நயினாருக்குன்னு ஒரு வேல்யூ. இப்போ இனிமேல் அவருடைய செல்வாக்கு வளரும். நயினார் இப்படியே இருப்பார்னு நான் சொல்லலை. ஒரு சட்டம் முன்னாள் அமைச்சராக இருக்கிறார், ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், ஒரு செல்வாக்கு, சட்டமன்ற கட்சி தலைவராகிறார், இன்னும் கொஞ்சம் செய்திகள் அடிபடுறார். கட்சியினுடைய அதிகாரமிக்க மாநில பிஜேபியில் எல்லா அதிகாரம் மாநில தலைவருக்கு தான். எந்த பொறுப்புக்கு எவரை நியமித்தாலும் மாநில தலைவர் தான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதினா தான் கிடைக்கும். நீங்கள் யாரா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒருத்தர் டைரக்டராக போனால் கூட தலைவர்கிட்ட வந்து லெட்டர் வாங்கணும். நயினார் கையெழுத்து போட்டு லெட்டர் போனால் தான் மோடியோ சம்மந்தப்பட்ட அமைச்சரோ நியமிப்பாங்க. அது அந்த கட்சியுடைய நடைமுறை. அப்போ அதிகாரமிக்க இடத்துக்கு நயினார் வந்துட்டார்னா இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கூடும். மீடியாக்கள் வெளிச்சம் அவர் மேலே படும். கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் வளருவார். திருப்பி கவுன்சிலர் லெவலுக்காக குறைய போகிறார், மேலே தான் வரப்போகிறார். அந்த செல்வாக்கு பங்கு போடுறதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டார், அதே முக்குளத்து சமுதாயத்திலேருந்து. இது நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். அது அவங்களும் யோசிப்பாங்கல்ல. இப்போ ஓபிஎஸ் ரொம்ப கவலை பண்ண அவசியம் இல்லை. அவர் கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டார். டிடிவிக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. இந்த நிகழ்ச்சியில் கருத்து குறிப்பிட்ட லட்சுமணன் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.